யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தர் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை சொல்றார் பாருங்க. கர்த்தர் எதற்கு வந்தார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் கர்த்தர் எதுக்கு வந்தார்னா, என் காதல் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண சொல்றாரு, கழட்ட சொல்றாரு, கழுத்தில் இருக்கிறத கழட்ட சொல்றாரு. அடுத்தது ரொம்ப காஸ்ட்லியான புடவை ஆண்டவர் பார்த்துட்டாராம், அதை கழட்டு மகளே, இதை உடுத்திக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்த நோக்கம் சொல்றாரு. கவனிங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் மனுகுலம். கவனிங்க, பல நூறாண்டுகளாய் கட்டப்பட்டிருந்த இந்த மக்களை பாருங்க, பாவம் என்கிற அந்த கயிற்றிலே கட்டப்பட்டு இருக்கிறான், அடிமை என்கிற கயிற்றிலே கட்டப்பட்டிருக்கிறான், வியாதி என்கிற கயிற்றிலே கட்டப்பட்டிருக்கிறான், கடன் என்கிற பிடியிலே கட்டப்பட்டிருக்கிறான். இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து தேவன் விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு இடத்தில், ஒரு தேசத்தில் குடி அமர்த்துவதற்காக தான், அந்த வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் தேவன் இறங்கி வந்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாய் பாவங்களை மன்னித்து அந்த கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கி இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் இறங்கி வந்தார். இல்லையா? நிறைய பேருக்கு இந்த காரியம் தெரியாது. எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும். பாலும் தேனுன்னு சொல்றப்பே நாக்குல என்ன ஊறுது? குடிச்சவே இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, பாலும் தேனும் 3 நேரம் குடிக்கிறவங்களே நல்லா இருப்பாங்க. சொல்றாரு, குடிப்பது மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகிறது வாழ்க்கையில, சந்தோஷம் புரண்டு ஓடுகிற அந்த குடும்பம். அதான் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் என்ன பண்ண இறங்கி வந்தேன் அப்படின்றார். மனுஷனவ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையவ அமைச்சு கொடுப்பதற்காகவே தேவன் இந்த பூமிக்கு வந்தாரு. நம்ம ஆளுங்க பாருங்க, என்ன உபவாசம் இருக்க சொல்றாரு, கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, உபவாசம் இருக்கிறதுனால பாலும் தேன் என்ன பண்ணு, சாப்பிடு. எந்த தாயாவது தன் பிள்ளைகளுக்கு பட்னியா இருப்பான்னு சொல்லி கொடுப்பாங்களா? அம்மா பசிக்குதுன்னாவே போதும், தாயுடைய உள்ளம் பத்திரிப்பா, ஐயோ என் பிள்ளை என்ன கேட்குது, பசிக்குதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஓடி ஏதாவது பண்றாங்க. தேவன் சொல்லுகிறார் பாருங்க, பசி என்பது தரித்திரத்திற்கு அடையாளம், வறுமை என்பது தரித்திரத்திற்கு அடையாளம். இன்றைக்கு அநேக சபையில இப்பேற்பட்ட காரியங்களை ஜனங்களுக்கு பாருங்க சொல்லி கொடுத்து அவர்களை ஏற்கனவே பஞ்சத்தில், அவர்கள் தரித்திரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாலும் தேனும் குடிக்கிறது எப்படி, ஓடுறது எப்படின்னு தான் தெரியாம இருக்கிறார்கள். சபை என்பது கவனிங்க, ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற இடம், பாவிகளை நீதிமான்களாய் மாற்றுகிற இடம், கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கக்கூடிய இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி யாரும் போதிப்பது கிடையாது. அப்ப பாருங்க, இந்த முதல் மனிதன் ஆதாமை உண்டாக்கும் பொழுது கவனிங்க, தேவன் சொல்கிறார், வாசிப்போம். ஆதியாகமம் எல்லாரும் பாருங்க, ஆதியாகமம் 2. பைபிளை கையில தான் வச்சிருப்பீங்க, ஆனா இதெல்லாம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆதியாகமம் 2 வசனம் 8 வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன் என்றால் என்னன்னு தெரியுமா கிறிஸ்துவர்களுக்கு? ஏதேன் என்றால் இன்பமான ஒரு இடம். எல்லாம் சொல்லுங்க, ஏதேன் என்றால் இன்பமான இடம். அந்த இடத்தில்
சொல்ல வாய் வரமாட்டேங்குது. பிசாசு கட்டுறான் பாருங்க வாயை. இல்ல சொல்லுங்க. ஏதேன் என்றால் இன்பமான இடம். இன்பத்தை தவிர ஏதேனில் தேவன் துன்பத்தை வைக்கவே இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.